கும்பராசி அதிபதி சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:44 தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்த ராசியான மீனத்துக்கு போறார். ஜென்மச்சனியில் இருந்தார். இது வரைக்கும் ஜென்மச்சனியில கொஞ்சம் சங்கடங்கள் இருந்துச்சு. தேவையில்லாத வாக்குவாதங்கள், சொந்த பந்தங்கள் சங்கடம், பிரச்சனைகள், எதிர்பார்த்துக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனைகள், குழந்தைகளை சரியாக கவனிச்சிக்க முடியாத சூழல் எல்லாம் இருந்தது. இரவு நேர பிரயாணம் அதிகமாக சுற்றுறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கொஞ்சம் அது ஃப்ரீ கொடுப்பாரு, கொஞ்சம் வருமானத்தை கொடுப்பார். வருமானம் இல்லாமல் என்னடா பண்ணுறது பணத்துக்கு அப்படின்னு நினச்சவங்களாம் பணம் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. வீடு வாங்கி விற்கிறது, வீடு கட்டி கொடுக்கறது, இடம் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஹோட்டல் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஹோட்டல் தொழிலில் ரொம்ப சிறப்பாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. டாக்டர்ஸு அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். இதுக்கு முன்னாடி ஏதோ அறுவை சிகிச்சை பண்ணி சின்ன சின்ன சிக்கல் நீங்கள் பண்ணீங்க, இப்படியாச்சு அப்படியாச்சுல குற்ற உணர்வுக்கு இருக்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக வந்துடுவாங்க. நல்லா இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். கர்ப்பப்பையில் எதுவும் கோளாறு வராமல் பார்த்துருவோம். தண்ணி வெளியில் போய் தண்ணி குடிக்கிற போது தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு போகிறது சிறப்பு. வெளியே போய் அங்கேயும் தண்ணி குடிக்காமல் ரொம்ப சிறப்பு. வெளியிடங்களில் போய் உணவு இருந்ததுலையும் பார்த்துருந்தோம். வீட்டிலேருந்து கொண்டு போகிற சிறப்பு அப்படி இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. உதாரணம் அரிசி வியாபாரம், ஹோட்டல் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டாக்டர்ஸு, வக்கீலுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலம். நல்லா பேசி வருமானம் பார்க்கறது அற்புதமான காலகட்டம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரமே சனிக்கு உகந்த நட்சத்திரம். வாக்குஸ்தானத்துக்கு வர்றார். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசிக்கு வர்றார். இதெல்லாம் சிறப்பான காலகட்டம். ஆனால் தலையில் சின்ன சின்ன காயம்படாமல் பார்த்துருவோம். நல்ல காயம்படாமல் பார்த்து எங்கேயாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், மேலேருந்து ஏதோ ஒரு குழந்தை சின்ன கல்லாம் போட்டுருவோம், காயமாக எச்சரிக்கையாக இருக்கும். அப்புறம் உடம்புல என்ன சொல்கிறது, இந்த ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த தடுப்பு ஏற்படுறது, அங்கங்கே இதாகிறது, தோலில் பிரச்சனை ஆகிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ரத்தத்தில் குறைபாடு வராமல் பார்த்துக்கணும். உணவு சார்ந்த விஷயங்களில் தான் குறைபாடே வரும். எங்கேயாவது தண்ணியை மாற்றி குடிச்சிடுவோம், சாப்பிட்ருவோம், அது சேராமல் போய் உடம்பு ரத்தத்தில் ஏதாவது கிருமிகள் தொற்று ஏற்பட்டு உடம்புல அரிப்பு, இந்த மாதிரி பிப்பு, இந்த மாதிரி தொந்தரவை கொடுத்துருவோம். பார்த்துக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. பெண்களுக்கு அந்த மாதிரி உணவு விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் டாக்டர்ஸ் தொழில் செய்கிற பெண்கள், வைத்தியர்களுக்கெல்லாம் சிறப்பு. உதாரணம் இந்த முத்திரை பயிற்சி கற்றுக் கொடுக்குறவங்க, அக்கு ப்ரெஷர் பார்க்குறவங்க, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அது அற்புதமாக இருக்குது. அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க எக்கச்சக்கமான வருமானம் ஆச்சுங்களா. அதுவும் அரிசியில் கருப்பரிசி விற்கிறாங்களே, இந்த யானை கவுனி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி அரிசி வியாபாரம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களாம் நல்லா வருமானம் கிடைக்கும். யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு மட்டும், கும்பராசினருக்கு மட்டும் அளவு நல்லா வருமானத்தை கொடுக்கும். அது குறைபாடு கிடையாது, நல்லா இருக்குது. அப்படி இருக்குது. அதேமாதிரி உதிரி வியாபாரம், உதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ஒரு பொருளை வாங்கி 10ஆக பிரித்து விற்கிறவங்க, கூறு போட்டு விற்கிறவங்க, கடையில் மார்க்கெட்டில் கூறு போட்டு காய்கறி வியாபாரம் பண்ணுறோம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் பூண்டு வியாபாரம், எலுமிச்சம் வியாபாரம், அப்புறம் வெங்காயம், இவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான வருமானத்தை பார்ப்பாங்க. நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்க இருக்கன்குடி மாரியம்மன் போய் வணங்குறது ரொம்ப சிறப்பு. அந்த அம்மாவுக்கு ஆனால் அந்த கோயிலில் போய் கேட்கணும், என்ன அங்கே சிறப்பான வழிபாடுன்னு கேட்டு செய்யணும். அதே மாதிரி குரு பகவான் வழிபாடு சிறப்பு. 5ஆம் இடத்துக்கு வர்றார் குரு, அவரையும் சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பு. திருத்திட்டைக்குடி, ஆலங்குடி, இங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பு. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் குச்சனூர் போய்
ஒரு சனிக்கிழமை அவருக்கு சிறப்பான அபிஷேக ஆராயம் பண்ணிட்டு வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது அற்புதமான பலனை சனி பகவான் தர்றார். அது எந்த விதமான குறையும் இல்லை.